ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த 25,950 உங்களுக்கு சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணி பாருங்கள். இது வந்து இன்றைக்கி ட்ராப் பண்ணதில்லை. ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் வந்தால், இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் செஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்பர் சைடு, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆச்சு. இந்த ரேஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் டச் ஆகிட்டு அங்கேருந்து கீழே டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்களா. அந்த மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபஸ்ட் கேண்டில் ஒரு நல்ல ஒரு செல்லிங், அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் கேண்டில் பார்த்து செல்லிங் ப்ரைஸ் கிளியராக தெரிஞ்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இங்கேருந்து ரேலி கொடுத்து இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ரேஷன்ஸே பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடு இந்த ரேஷன்ஸ்கிட்டயே எக்ஸாக்ட்லி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஒரு சில வந்து கேட்டுதுங்க இந்த இடத்துல என்ன சார் அப்டேட், என்ன அப்டேட்டுன்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து மூவ் ஆகிட்டதுக்கு அப்புறமா இங்கே ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஓகே, ஒரு வேளை இந்த இடத்துல சப்போர்ட் ஒரு ரேஷன்ஸை பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எம் பேட்டர்ன் போட்டு அகைன் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? சரி, இது ஒரு ஜென்ரலாக வந்து வியூ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஆனால் திரும்ப வந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணி அந்த ப்ரீவியஸ் லெவல்கிட்ட நிற்கிறாங்க. அப்போது இந்த 26,000க்கு மேலே நிற்க முயற்சி பண்ணுறாங்க ப்ரைஸு. ஓகேங்களா? அதாவது இந்த 26,000க்கு மேலே ப்ரைஸு தூக்கி நிற்க முயற்சி பண்ணுறாங்க. இங்கேயும் பையர்ஸ் டாமினேட் பண்ணாங்க, டக்குன்னு செல்லர் ப்ரெஷர் கொடுத்தாங்க, அகைன் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மேலே நிற்க வைக்கிறாங்க. அப்போ நமக்கு க்ரூஷியல் லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,900 அப்படின்றது நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக டிசைட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு போனாங்க. இங்கேருந்து இப்போ ரெண்டாவது டைம் தூக்கிட்டு போகிற ரீசன்னா இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பை ரீஃபில் பண்ணி ஆயிடுச்சு. அதாவது இந்த கேப்பை ஓப்பன் ஆனது. ஸோ இந்த கேப்பை ரீஃபில் பண்ணி அகைன் வந்து இந்த பையர்ஸ் வந்து இன்னொரு டைம் வந்து மேலே புஷ் பண்ணி நிற்க வைக்கிறாங்க மார்க்கெட்டை. ரைட்டு, இது வந்து இப்போ நமக்கு கிளியராக தெரியுது. இந்த 15ஆம் தேதி ட்ரேடிங் செஷன் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து தூக்கி நிற்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் லாங் டைம்லேருந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 1 ஹவர் நீங்கள் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் 15 மினிட்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை. ஸோ இந்த ரேஷன்ஸில் என்ன கரெக்டாக வந்து அந்த ரேஷன்ஸை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரேஷன்ஸாக வந்து க்ரியேட் ஆகி நிற்கிறாங்க. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்றப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பர் சைட் பண்ணி பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அப்போது பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா என்ன, இந்த 25,100 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இந்த 26,200 26,100 26,200. ஸோ இந்த ரெண்டு லெவலை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்தால். ரைட்டுங்களா? சரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படிலாம் பிரேக் அவுட் நடக்கும்? ஓகே, ஒன்று கேப் அப் ஓப்பன் ஆகுது சார் மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல வந்து 26,050க்கு மேலே வந்து சாலிடாக க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். எந்த மாதிரி, ஏன்னா ஒரு டே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ அந்த எக்ஸாக்ட்லி அந்த 26,100 26,200 டக்கு 2 கேண்டில் 3 கேண்டில் வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம பிரேக் அவுட் நடந்து அந்த மூமெண்ட்டை தான் நம்ம கேட்ச் பண்ண முடியும். நம்ம எடுத்தோடனே நம்ம டார்கெட் நேராக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் மேபி ரீடெஸ்ட்காக வரலாம். அதாவது இந்த 26,100 கிட்ட ஓப்பன் ஆகுது வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், இந்த 26,050 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எங்கே லெவல் பிரேக் அவுட் ஆகுதோ அதெல்லாம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இங்கேருந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி அகைன் மார்க்கெட் மேலே 26,200 நோக்கி பயணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ரீடெஸ்ட் வருது இல்லையா, இந்த ரீடெஸ்ட்டு சப்போஸ் எடுத்தால் தான் வந்து அப்பர் சைடு, இந்த ரீடெஸ்ட் எடுக்காமல் கீழே லோயர் சைடு க்ளோசிங் கொடுத்துருதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அப்போது லோயர் சைடு இந்த ஏரியாவை க்ளோசிங் கொடுத்துச்சு 26,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏன்னா இந்த ரேஷன்ஸை உண்மையிலே அவங்கள சப்போர்ட்டை வந்து எடுக்க முடியல அப்படின்றப்போ இன்னொரு கேண்டில் பேக் டு பேக் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த 25,900 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ரொம்ப ஃபைனல் சப்போர்ட். இதை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து நம்ம டவுன் சைடு தான் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். நம்ம வந்து இங்கேருந்து அப்பர் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அகைன் 2 டைம் வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 26,050க்கு மேலே இருந்ததுக்கும் நம்ம ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூமெண்டம் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இந்த சப்போர்ட் கீழே வந்துடுச்சு இந்த அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுக்குமா இல்லையா, இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் லெவலாக இருக்கும். இந்த 25,925 900 அந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரூஷியல் லெவலில் இருக்குது. ஏன்னா மேலே கீழே இந்த ஜிக்ஸாக் போஸில் வந்து எஸ்எல் நிறைய இடிக்கும். அப்போது நம்ம 26,050க்கு மேலே ஒரு அப்பர் சைடு
ஓகே, அப்போ ஷார்ட் சைட் பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த 25,925 கீழே தான் நம்ம ஷார்ட் சைட். இந்த மிடில் ரேஞ்சில் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மூமெண்டம் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கும். இந்த ரேஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுங்க. ஸோ இந்த ரேஷன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஒரு அப்பர் சைட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோட வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மாதிரி உங்களுக்கு அது நல்லா பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட் நடந்து மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இந்த பிரேக் அவுட் கொடுத்தாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிறாங்க. ரிஜெக்ஷன் கொடுக்கல இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த சப்போர்ட் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட்டை அது போக்கில் விடுங்க. அதாவது நாளைக்கு காலையில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த 55,500க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது, மேலே அகைன் இங்கே ட்ராவல் பண்ணுது அப்படின்னப்போ, ஸோ நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் வாய்ப்புகளை பார்த்து மேலே ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் ஒரு ஹையர் ஐக்கான டிசிஷன் எடுக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் சைடு கீழே க்ளோசிங் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 59,400க்கு கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னப்போ, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதாவது இந்த ப்ரைஸ் ட்ராவல் பண்ணிட்டு லோயஸ்ட் க்ளோசிங் கொடுக்குன்னா, ஸோ ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுங்க. இது வந்து பாட்டம் லெவல், இது வந்து டாப் லெவல். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட இருக்கிறதுனால இந்த பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்காக என்னோடய வியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த டவுன் சைடு எதுன்றீங்களா, எதுவும் சார் ப்ரைஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எங்கேருந்து உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த 59,250க்கு நேராக ஒரு ஹை வால்யூமோட உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் எல்லாம் போயிருக்கு. அப்போது டவுன் சைட் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா இதனுடைய 50% லெவலும் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி அகைன் இன்னொரு டைம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா இந்த 59,250 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே இதில் பிரேக் அவுட் கொடுத்தால் மேலே அப்பர் சைடு நம்ம எடுத்துக்கலாம். அப்பர் சைடு நீங்கள் ஏதோ சார் ப்ரைஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,650 ஃபஸ்ட் லெவலும், ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 59,750 ரெண்டாவது லெவலும் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 2 லெவல் பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்யூஷுவலி நிஃப்டி 50 என்ன மூமெண்டம் கொடுக்குதோ சேம் அதே மாதிரி தான் இந்த சென்செக்ஸ் கூட உங்களுக்கு மூமெண்டம் கொடுக்கு. சரி, இப்போ இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கே இருக்குது ப்ரைஸு அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸை அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கிட்ட தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த லாங் டைம் ட்ரெண்ட் லைனுக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் இதில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனாது, அதை நேற்று புஷ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் நிற்குது. அப்போது இந்த பையஸ் புஷ் பண்ணாங்க இல்லையா. ஸோ 2 இடத்துல பையஸ் புஷ் பண்ண இடம் நல்லா க்ளீனாக தெரியுது. அப்போ சப்போர்ட் அப்படின்றதோ இந்த ஃபைனல் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. அதாவது இந்த 84,900 84,900 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஃபைனல் சப்போர்ட். அதுக்கு டவுன் சைடு உங்களுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபாலிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் மேலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 85,500 வந்து நீங்கள் டார்கெட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலே அப்பர் சைடு. ஏன்னா அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வந்து திரும்ப மேலே போதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இந்த பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து மேலே அப்பர் சைடு மூமெண்டம் கொடுத்தா ஃபாஸ்ட் மூமெண்டம் வரும். ஸோ 85,800 86,000 கூட மேலே அப்பர் சைடுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரெண்ட் லைன். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. ஏன்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த ஃபஸ்ட்டு கேனில் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துங்க. ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் வச்சு கொஞ்சம் நேரம் க்ரீன் கலர் சாலிடாக வந்துச்சுன்னா ஸோ எவ்ரி புல் பேக்கில் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.